ஒரு நிமிஷம் வதந்திகளை வச்சு நம்பாதீங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் 3 நாள் அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. இல்ல, பதிவு நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் பதிவாகி பாய்ஞ்சிருக்கோம் சார். நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்க கூட கேட்குறோம். நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லலை, பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்குள்ள பாஞ்சிருக்கேன், பார்த்துக்கணும். முதல்வர் மக்களுடன் முதல்வர் அன்னைக்கு நீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்பவே சொன்னீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் நாங்க பிரச்சனை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எழுத்து வடிவில் நீங்க இன்னிலிருந்து பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 3 நாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. உங்க பேர் ஏங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சிருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை சார். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இல்ல இருக்கு செல்வம், செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நின்னமல்ல அவர் தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். பேசிட்டு இருக்கும்போது போறாங்கறீங்க உள்ள, எங்க போவீங்க உள்ள? இருங்க பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. தலைவர் மட்டும் பேசுறாரு, யாரும் பேசக்கூடாது. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாட்டி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களால பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவரு சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன? அவரு இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கே நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளி இல்லைங்க. நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு இல்ல ஒரு அவரோட முகத்தை பார்த்து. உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் ஒண்ணு நாங்க பயிற்சி கொடுத்துருக்கிறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேற விவகாரத்தில். அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? செல்வ இது என்ன பதில்? அவர் சொல்ற பதில் 3 லட்சம் நீங்களே இருந்தீங்க சார். உங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் ஜென்ரலா பேசுறேன். இவரு 3 நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல, அதை பூரா இந்த 3 மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3. அதை நிறுத்துங்கப்பா. யார் அது? விளைவு என்னன்னா, இப்போ கிரைய அந்த 3 நாள் நின்னது மட்டும் இல்ல, பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணி திருப்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுல பிரச்சனை இருக்குது. நாங்க 2 வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது இங்க லோக்கல் இருந்த பிரகாஷுக்கு தெரியும். என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா, யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்டிஓவும் மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில்
நாங்க எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்க உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்க அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் ஒவ்வொன்றா வர்றாங்க. நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில 1/2 கிலோமீட்டர் தாண்டா ஏக்கரா 1 கோடி ரூபாய், மெயின் ரோட்ல வந்தா 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் போகுது. அங்க 40 லட்சம் கூட போறதில்ல. என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் 3 நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் எடுத்து போச்சு. இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போறதுக்கு நாங்கெல்லாம் ஒண்ணு காதுல பூ வச்சுட்டு இருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, இவங்க வாழ்வியலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல இவங்க எல்லாம் சிப்காட்ல போகாம இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது, இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது, இங்க பொண்ணு கட்டி என்ன பண்றதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போறேங்கிறாரு. நாங்க சாதாரண எடுத்துட்டு போக முடியுமா? 324 பிஎன்எஸ் 324, பழைய ஐபிசி 425, 26, 27, 440 இந்த செக்ஷன்ல அவர் மேல நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்க எஃப்ஐஆர் போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்க ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போகட்டும். நான் என்ன சொல்றேன், எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நாங்கெல்லாம் அங்க உட்காந்து பண்ணிடலாம். நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்றதுதான் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்றாங்க, பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கும். எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே